بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற மாபெரும் குடும்பவியல் மாநாட்டின் மீடியாவும் சீரழியும் இன்றைய குடும்பங்களும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகம் பூராகவும் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிவலைகள் பின்னப்பட்டு ஐரோப்பிய நாடுகள் தொடக்கம் ஆசிய நாடுகள் வரைக்கும் முஸ்லிம்கள் ஆங்காங்கே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீடியாவும் சீரழியும் இன்றைய குடும்பங்களும் என்ற இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் அனைத்து தரப்பிலும் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இந்த சமுதாயம் 21ஆம் நூற்றாண்டில் படுவீழ்ச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மீடியாவினுடைய துறை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்திலேயே தாக்கம் செலுத்திய சில செய்திகள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஆயுதம்தான் இந்த உலகத்தில் தாக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. எவனிடத்தில் அதிகமான ஆயுதங்கள் இருக்குமோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் சரிவிலையை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லரசுகளாக இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய 21ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால்
யாருடைய கையில் மீடியாக்கள் இருக்கிறதோ, எவருடைய கையில் ஊடகங்கள் இருக்கிறதோ, அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை பதிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய காட்சியை கண்கூடாக கண்டு வருகிறோம். அந்த அளவுக்கு ஊடகங்கள் என்பது ஒரு முக்கியமான பகுதியை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பெற்றிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இந்த துறையில் முஸ்லிம்கள் 102% கூட இல்லை என்கிற அளவுக்கு படுவீழ்ச்சி கண்ட ஒரு துறையாக இருக்கிறது. ஊடகங்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி தனியான எந்த ஒரு ஊடகத்தையும் பார்க்க முடியாது. சிலாகித்து பேசுகிற அளவுக்கு ஒரு செய்தி சேனலை காண முடியாது. சிலாகித்து பேசுகிற அளவுக்கு ஒரு ரேடியோவை பற்றி சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஊடகத்துறையில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த ஊடகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் விஷயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், ஊடகத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மைகளை தருவது, இன்னொன்று கெட்ட வழிகளுக்கு நம்மை அழைப்பது. இந்த கெட்ட வழிகளுக்கு அழைக்கின்ற பகுதியில் மற்ற எல்லா சமுதாயத்தையும் விடவும் அதிகமான பங்கை பெற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த மீடியாவில் சீரழியும் குடும்பங்களை பொறுத்தவரையில் மீடியாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெரிய அளவு ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது. எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தும் என்றால், ஒரு காலத்தில் ரேடியோக்கள் பெரிய அளவு தாக்கத்தை உண்டாக்கியது. அதை தாண்டி தொலைக்காட்சிகள் தாக்கத்தை உண்டாக்கியது. அதற்கு பிறகு இன்றைக்கு கையடக்க தொலைபேசிகள், அதே போன்று இணையதளங்கள், சமூக வலைதளங்கள் என்று சொல்லி எந்த துறையை எடுத்தாலும் அதிலே சீரழிவுக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை கண்கூடாக நாம் காண கிடைக்கிறது. இந்த இஸ்லாமிய உம்மத்திலே பொதுவாக முஸ்லிம்கள் ஆசைப்படுகிற அளவுக்கு எந்த ஒரு உருப்படியான ஊடகங்களும் நம்முடைய கையிலே இல்லாவிட்டாலும் நாசமா போகிற அளவுக்கு ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இருப்போம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் ஒரு பகுதியை எழுதியிருக்கிறான். அவன் அதனை அடைந்தே தீருவான். விபச்சாரத்தை பத்தி சொல்ற நேரத்தில் ஆதமுடைய மகன் விபச்சாரத்தின் ஒரு பகுதியை அடையாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்க கிடைக்கிறது. இந்த செய்தி ஒரு அற்புதமான தகவலை சொல்லுகிறது. எப்படியான தகவலை எல்லாம் இது பதிய வைக்கிறது என்றால், இன்றைக்கு பொதுவாக சினிமாக்களும் தொலைக்காட்சிகளும் நம்முடைய சமுதாயத்திலே மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அதிலும் இலங்கை மட்டத்தை எடுத்துக்கொண்டால் தொலைக்காட்சிகளுக்கு ஈக்குவலாக, தொலைக்காட்சிகளுக்கு சரிசமனாக ரேடியோக்கள், வானொலி பெட்டிகளும் மிக பெரும் தாக்கங்களை உண்டாக்குகிறது. எந்த அளவுக்கு தாக்கம் தெரியுமா? இலங்கையிலே இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை என்ற ஒரு சேவை இருக்கிறது. மற்ற சேவைகளுக்கு முன்னாடி நம்ம முஸ்லிம் சேவை கலிமா சொன்ன சேவையை பார்த்துக்கணும்ல. இந்த கலிமா சொன்ன சேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களையும் விட, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சி ரேடியோக்களையும் விட அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு துறையாக, ஒரு ஊடகமாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை இருக்கிறது. எந்த அளவுக்கு வருமானம் என்று கேட்டா, ஹட்சன் சமர்சிங் கிட்ட கேட்டா அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்லுவாரு. ஏன் ஆச்சரியப்பட்டு சொல்லுவார் தெரியுமா? ரமலான் காலத்துல பாங்கு சொல்ற நேரத்துல பாங்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5 விளம்பரம் போடுவான். இந்த பாங்குக்கு அனுசரணை வழங்குவோர் அப்படின்னு சொல்லிட்டு
முன்னாடி 5 விளம்பரம், பின்னாடி 5 விளம்பரம் போடுவாங்க. ரெண்டமா சேர்த்து 10 விளம்பரம். இந்த 10 விளம்பரமும் வெறும் 2 நிமிடங்களில் முடிவிட்டுவிடும். 10 நிமிடத்துக்கும் எவ்வளவு நேரம் தெரியுமா? வெறுமனே 2 நிமிடங்கள். இந்த 2 நிமிடங்கள் ஒளிபரப்பாகிற 10 விளம்பரங்களுக்கு ஒரு ரமலானில், சென்ற ரமலானில் மாத்திரம் 60 கோடிகள் வருமானம். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவைக்கு இவ்வளவுக்கும் அவன் சொல்றது என்ன தெரியுமா? வரலாற்றில் ஓர் கேடும் குறிப்பும் செலவாத்தும். அதுல உள்ளது என்ன? எல்லா பதாயையும் ஓதிட்டு கடைசிக்கு வரலாற்றில் ஓர் கேடும் குறிப்பும் செலவாத்தும் பாங்களா. இப்ராஹிம் மௌலவி ஒருத்தர் வந்து நிற்பாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற ஒரு கட்டையான குரல்ல உலகத்துல இல்லாத ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சொல்லி குறிப்பும் செலவாத்தும் உலகத்துல இல்லாத செலவாத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிருவாங்க. இதை கேட்கறதுக்கு நம்முடைய பெண்களும் ஆண்களும் அலைமோதுகிற காட்சியை ரமலானிலே காண கிடைக்கும். அதே மாதிரி சினிமாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்பப்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சமுதாய கண்மணிகள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சினிமாக்களை பார்க்கும் போது உலகத்தில் எந்த ஒரு குடும்பத்திலும் இப்படியான ஒரு ஒற்றுமையை காண கிடைக்காது. மாமிக்கு மருமகளுக்கு என்னதான் சண்டையா இருந்தாலும் செல்வி நாடகம் போகும்போது மட்டும் ஒற்றுமை ஆயிடுவாங்க. இப்ப என்ன பலாய் போகுதுன்னு தெரியல, சொல்றேன். என்னதான் சண்டையா இருந்தாலும் நாடகம் போக்குள்ள ஒற்றுமை வந்துடும். அதிலையும் குறிப்பாக எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இதனுடைய சீரழிவு இருக்கு தெரியுமா? ரோட்ல போய்கிட்டே இருப்பாளா, போகும்போது கணவன் மனைவி 2 பேரும் போவாங்க. கணவன் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க. அப்ப நாங்க அழகு இல்லையா? நாங்க என்ன குரங்கு மாதிரியா இருக்கிறோம்? நாங்க பசந்து இல்லையா? அன்னைக்கு முழுக்க வீட்லயே சண்டையா இருக்கும். எதுக்கு தெரியுமா? ரோட்ல போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து பசந்துன்னு சொல்லிட்டான், அழகுன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக. இதே நேரத்தில் சினிமா படம் போகுமா, ஹீரோயினை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் இருக்கிறாள், நடிகை இருக்கிறாள், நடிகையை ரசிச்சு பார்த்து புருஷன் கமெண்ட்ஸா சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்ற நேரத்தில் பக்கத்துல மனைவி உட்கார்ந்துகிட்டு ஹீரோவை பத்தி கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல என்ன ஆகாது? அந்த கோபம் வாரதோ, வெறுப்பு வாரதோ, இன்னொரு பொம்பளைய பத்தி பேசுறானே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு வாரதோ, இது எல்லாமே எடுபட்டு போய்விட்டது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. விபச்சாரத்தின் பகுதியை அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்களுக்கு எழுதித்தான் வைத்திருக்கிறான். அதை அடையாமல் யாரும் செல்ல மாட்டார்கள். பல வழிகளில் எப்படியோ அதனை அடைந்து விட்டு தான் செல்லுவார்கள். அதே மாதிரி ஓடி போற கேஸ் நிறைய இருக்குது. இந்த சமுதாயத்தில் நிறைய பேரு காதல் கத்திரிக்கான்னு சொல்லி ஓடி போய் திருமணம் முடிப்பாங்க. இந்த ஓடி போய் கல்யாணம் கட்டுறாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓடி ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி போய் கல்யாணம் கட்டிட்டான்னு வைங்க, சமுதாயம் எப்படி பேசும் தெரியுமா? பல்லுக்கு மேல நாக்க போட்டு, இவளெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா, இவளுக்கெல்லாம் ஒரு ஒழுக்கம் இருக்குதா, 10,000 பேச்சு பேசுவாங்க. இதே நேரத்தில் இதே காட்சி சினிமா படத்தில் ஒளிபரப்பு செய்யப்படும். அப்ப ரசிச்சு பார்ப்பாங்க, எப்படியாவது யா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஓடி போயிடணுமே, எப்படியாவது போயிடணும், இல்லன்னா மாட்டிடக்கூடாது. மனசுல எப்படி படக்கு படக்குன்னு அடிக்கும், பிடிச்சிருவானோ விரட்டி பிடிச்சிருவானோ, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எப்படியாவது ஓடிடணும். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ என்ன, பின்னாடி சில செய்திகள் சொல்லுவேன், அப்ப உங்களுக்கு விளங்கு. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடிய காட்சிகள் கூட அந்த நேரத்தில் நடைபெறும். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊடக சீரழிவு, மீடியாக்களில் இந்த இஸ்லாமியர்கள் சீரழிவு என்பது இந்த அளவுக்கு நாசமாய் போயிருக்கிறது என்று அர்த்தம். சக்தி டிவி என்ற ஒரு தொலைக்காட்சி, யாருக்கும் தெரியாத தொலைக்காட்சி அல்ல, அத்தனை பேருக்கும் அறிந்த ஒரு தொலைக்காட்சி. ஆச்சரியம் என்ன தெரியுமா? சக்தி டிவியே தெரியுமோ இல்லையோ, சன் டிவியே ஸ்ரீலங்கா மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டா, ஆரம்பத்தில் இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து முந்தி ரூபவாகினி இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி தமிழ்ல போகும். என்ன நிகழ்ச்சி? பொன்மாலை பொழுது என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. இதை போடுறதுக்கு ஒரு கூட்டம் கியூல நிப்பாங்க பாக்குறதுக்கு. பொன்மாலை பொழுது சன் டிவில போறத பார்த்தது, அதை எடுத்து போடுவாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் வருஷம் நிக்குமா? அப்பையில இருந்து சன் டிவியே தெரியும். அதே மாதிரி ஒரு டிவியை இந்த மகாராஜா கோஆபரேஷன் எம்டிவியால சக்தி என்ற ஒரு டிவியை போட்டிருக்கான. இதுல
அண்மையில் ஒரு நிகழ்ச்சி, அதுல ஒரு நிகழ்ச்சி போகிறது. என்ன நிகழ்ச்சின்னு கேட்டா, சக்தி டிவியினுடைய வெள்ளலாம் வாங்க ஒரு நிகழ்ச்சி. அதுல என்ன கர்மம் போகுதுங்கிறத பார்த்தாலே விளங்கிடும். வெள்ளலாம் வாங்க என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்தாலையும் வரணுமா. வர்றதுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திகாரியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் குடும்பம் வந்திருந்தது. எதுக்கு? வெள்ளலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு. உம்மா வாப்பா, ஒரு குமரு புள்ள, ஒரு வயசுக்கு வந்த இளம் வயது ஆண் பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை வேற, எல்லாம் சும்மா ஜிலுக்கு ஜிலுக்கு உடுத்துக்கிட்டு வெள்ளலாம் வாங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்களா. நடத்துறவன் அவன் ஒரு பேர் தாங்கி முஸ்லிம், நிகழ்ச்சியை நடத்துறவன் அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன், வணக்கம். சரி வணக்கம், நல்லபடியா வாங்க என்று சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்களா. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறது. அவன் கேட்கிறான், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்களா? நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன பந்தா வச்சுக்கிருவான், போலா வச்சுக்கிருவான். இந்த போல கீழே அப்படி செதறடிச்சு விட்டுருவானா, அதை பொறக்கி பொறக்கி அந்த பக்கத்தால் ஒரு ஆம்பளை பிள்ளை வருவான், இந்த பக்கத்தால் ஒரு குமர பிள்ளை வருவான். இந்த 2 பேரும் சேர்ந்து பொறக்கி பொறக்கி அடுக்கணும், போல் அடுக்கிற வேலை. இதுக்கு வாப்பாக்காரன் முஸ்லிம் குடும்பத்திட்ட இவன் என்ன கேட்கிறான்? இன்றைக்கு ஜெயித்து விடுவீர்களா? ஜெயித்தால் ரொக்கப்பணம் 50,000 கிடைக்கும், தோற்றால் 10,000 கிடைக்கும். தோத்தாலும் காசு, ஜெயிச்சாலும் காசு. அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் ஜெயிச்சிருவோம் தான் வழங்குது. எப்படி? இன்ஷா அல்லாஹ் ஜெயிச்சிருவோம் தான் வழங்குது. உஹது யுத்தத்துக்கு தானே போய் நிக்கிறாரு. ஜெயிச்சிடுறதுக்கு அதுல இன்ஷா அல்லாஹ் வேற போதா குறைக்கு. அது பரவாயில்ல. அடிக்கடி அந்த நிகழ்ச்சியில பதட்டத்துல இப்படி பிடிச்சுக்கிட்டு என்னமோ ஓதிக்கிட்டு ஏதாவது துவா சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல, என்னமோ ஓதிக்கிட்டு வேற இருக்கிறாரு. இவ்வளவுக்கும் கேவலம் கெட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு செல்கிறார்கள். இதை முழு நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்து ரசிக்கிறார்கள். அதே மாதிரி இதே டிவில இந்த சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி நடத்துறாங்க. சக்தியின் சூப்பர் ஸ்டார், சிரசையின் சூப்பர் ஸ்டார் சொல்லி சிரச சூப்பர் ஸ்டார், சக்தி சூப்பர் ஸ்டார் நடத்துவான். நடத்துற நேரத்தில் ஆண்கள், அதாவது முஸ்லிம் வந்துட்டான்னு வைங்க, எப்படி பிரச்சாரம் வேற. நம்முடைய இனத்தை சேர்ந்த முஸ்லிம் ஒருவர் போட்டியிலே பங்கு கொண்டிருக்கிறார், அத்தனை பேரும் இவருக்கு வாக்களியுங்கள். யாருக்கு? முஸ்லிம் ஒருத்தர் போட்டியில குர்ஆன் கிராத் போட்டி தானே, அத்தனை பேரும் வாக்களிச்சு 30 ஜூஸை ஒரு மனப்பாடமா சொல்ல போறாரு. அத்தனை பேரும் வாக்களிக்கணும். எதுக்கு? போட்டியில ஜெயிச்சிடணும். இன உணர்வு பாருங்க. பள்ளி உடைக்கப்படும், படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான், பள்ளிக்கு கல்லு வீசிடுவான், அப்படியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிரோச சூப்பர் ஸ்டார் முடிய நம்முடைய முஸ்லிம் ஜெயிக்கணும், உணர்வை வெளிக்காட்டணும், அங்க மட்டும்தான் இந்த சமுதாயத்தினுடைய உணர்ச்சி நிற்கிறது. இதே நேரத்தில் அண்மையில ஒரு சினிமா நடிகை அறிமுகமானால், நஸ்ரியா. எல்லாருக்கும் பேரை கேட்கும் போது சிரிப்பு வந்துடும். இவர் அறிமுகமானதோட இதுக்கு விமர்சனம் எப்படி? என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் நடிக்க வரலாமா? நீ குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பார்க்கலாமா? அப்ப குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பார்ப்பாங்க. அப்ப இது வழங்காது. அங்க மட்டும் என்ன வழங்குது? என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் குமரு புள்ள ஹீரோயினா நடிக்கலாமா? அது எப்படி ஆகும்? தத்துவம், வரட்டு தத்துவம் பேசுபவர்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சந்தோஷமாக கற்பழிக்கும் காட்சி, கட்டியணைக்கும் காட்சி என்று சொல்லி ஆபாசமான காட்சிகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த சீரழிவுக்கு யார் பொறுப்பு? அல்லாஹ் தஆலா இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? அல்லாஹ்விடத்தில் இதை பற்றி எல்லாம் விசாரணை நடக்காதா? இதுல ஆண்களை பொறுத்தவரையில் சினிமா படங்களோடு நின்று கொள்வார்கள். பெண்களுக்கு சொல்லி தொலைக்காட்சி தொடர்கள், இந்த தொலைக்காட்சி தொடர் போடுறதே பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கிடையாது. ஆம்பளை பொறுத்தவரை எப்படி இருப்பான்? ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும், அத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா பொம்பளையை பொறுத்தவரையில ஆம்பளைக்கு வந்து தொலைக்காட்சி தொடர் போட்டீங்கன்னு வைங்க, 1-2 கலிசடா அதுக்கும் இருக்கும் உட்கார்ந்து பாக்குறதுக்கு. ஆனா பெரும்பாலான நாட்கள் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு 1/2 மணி நேரம், நாளைக்கு 1/2 மணி நேரம், இது நடக்கிற காரியமா? அது பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண்களை பொறுத்தவரை எப்படி தெரியுமா? இன்னைக்கு ½ an hour உட்கார்ந்து மாமியும் மருமகளும் அழுது 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 நிகழ்ச்சியை பார்த்துட்டு அடுத்த நாள் ½ an hour படம் நாடகத்தை பார்க்கறதுக்காக இஷாவுக்கு முன்னாடியே எல்லா சமையலையும் முடிச்சிட்டு போய் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துக்குவாங்க.
என்னைக்காவது மகரிபு தொழுகைக்கு ஏற்கனவே தொழுகைக்கு பாங்கு சொல்ல முன்னாடி உட்கார்ந்து தஸ்பீகளை செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிய வழக்கம் இந்த சமுதாயத்தில் யாருக்காவது இருந்ததுண்டா? ஆனால் தொலைக்காட்சி தொடர்களுக்கு மாத்திரம் போய் உட்காரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். நபியே, மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்களுக்கு என்ன தெரியுமா, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளணும்னா நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் பேருக்கு தக்குவா ஓவரா மண்டை கடிச்சுனா என்ன, நடிப்புல நிஜத்துல இல்ல. எப்படி இருப்பாங்க தெரியுமா, நாங்கெல்லாம் இந்த ஏற்கனவே இனவாத பிரச்சனை வந்த நேரத்தில் விஸ்வரூபம் படம் திரைப்படம் வெளியிட்ட போது அதனை தடை செய்யும்படி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கோரிக்கை விடுத்தது. அது சம்பந்தமா ஒரு மீட்டினுக்கு ஜமாத்தை வர சொல்லி இருந்த நேரத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தபலீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர், அவர் ஒரு அமீர் சாப்பா இருப்பார் போல் இருக்கு, அவர் எறும்பி கருத்து சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாரு தெரியுமா, இதுக்கு தான் நாங்க டிவியே பார்க்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விஸ்வரூபம் வேணாம், ஒரு ரூபமும் வேணாம், இதுக்கு தான் நாங்க டிவியே பார்க்கறது இல்ல, பார்க்க வேணாம், ஹராம்ங்கிறோம். நீங்க ஹலால்னு சொல்ல போய் தானே பிரச்சனையே அப்படின்றாரு. பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, பொத்துட்டு உட்காரு போய், உன் வீட்டுல டிவி இல்லையா? அத்தோட வாய பத்திட்டாரு. மத்த ஊருக்கு தான் உபதேசம் பேசல, எப்படி அப்படியே பக்தி பரவசத்தோட சினிமாவா ஓ அம்பா அப்படி வாயில அடிச்சுக்குவாங்க. இவன் தான் ஒன்னா நம்பர் கல்லேன்னு அர்த்தம். யாரு? தப்பு நடக்கும், தப்பை திருத்த வேண்டும், தக்குவாவின் உச்சகட்டம் என்று சொல்லிக்கொண்டு கிண்டல் பேசக்கூடாது. இந்த குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் இவங்க எப்படி ரோட்ல நடக்கக்குள்ள கூட தலையை குனிஞ்சு பிடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்களாம். ஏன்னா இப்படி தூக்கி பார்த்தா அப்படி பெண்களை பார்த்துருவாங்களாம். அவர் எங்கேயுமே அண்மையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாய்ந்த மரத்துல ஒரு நிகழ்ச்சியில உரையாளர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரர் பார்க்க வந்தவர் இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் ஏன் இந்த பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா, வீடியோ பார்க்கறது ஹராமாம், அதான் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வீடியோ பார்க்கறது ஹராமாம், அதான் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல போக்கல எப்படி போவிய, முக்காடு போட்டு போவீங்களா? இது என்ன அர்த்தம் கேட்டா ஓவர் லந்துன்னு அர்த்தம். இது மாதிரி ஆக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பொதுவாகவே மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்பொழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூமினான பெண்களுக்கு சொல்லும் போது வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் தங்கள் கற்பொழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, வெளிப்படையாக தெரிபவைகளை தவிர வேறு எந்த அலங்காரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரத்தை வெளிப்படுத்துறத பத்தி அவற்றையும் மறைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை நம்ம சமுதாயம் எதுக்கு நினைப்பாங்க தெரியுமா, இது ரோட்ல போக்குல நாம பொம்பளைய பார்க்காம போறதுக்குள்ள வசனம், அதுக்கு உள்ளதுதான். ஆபாச பார்வை, அசிங்கமான பார்வை, இந்த பார்வைகளை தடுக்கக்கூடிய வசனம். இதை விட இது எதற்கு முக்கியமான பொருத்தம், இந்த சினிமா கலாச்சாரத்தில் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் சினிமாவின் பக்கம் தலை வைத்தும் படுக்கக்கூடாது என்பதற்கு ஆணி அடிக்கக்கூடிய ஒரு வசனம் இது. ரோட்ல பார்க்கிறது எப்படி ஹராமோ அது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பார்க்கிறது ஹராம். இது எப்படி, நாங்கெல்லாம் தியேட்டர் பக்கம் தலை வச்சும் படுக்க மாட்டோம் அப்பா அப்படின்றாங்க. அப்ப சீடியை வாங்கி வீட்டுல பாப்பீங்களா, அது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுல பார்த்தா பிரச்சனை இல்ல, ரோட்ல போய் பார்த்தா தான் பிரச்சனை. ரோட்டில் பார்ப்பது எது பிரச்சனையோ அது வீட்டுக்குள் பார்ப்பதும் தவறு என்பதை இந்த சமுதாயம் உணர்வதற்கு தவறிவிட்டது. அது மட்டுமில்ல, நம்ம இஸ்லாமிய பெண்மணிகள் கண்மணிகள் அவங்கள்ட்ட இஸ்லாம் எப்படி நுழையும் தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா பாங்கு சொல்லும், ரோட்ல பாத்திருப்பீங்கல்ல, ரோட் அசால்ட்டா இருப்பாங்க, துப்பட்டாவும் இல்ல, தலையில துண்டும் இல்ல, ஒண்ணும் இல்லாம இருப்பாங்களா, பாங்கு சொல்லக்கல மட்டும் தலையில அப்படியே துண்டு மேல வந்துரும். பாங்கு சொல்லக்கல மட்டும் அப்ப முஸ்லீம் ஆயிருவாங்க. எப்படி, பாங்கு சொல்லக்கல மட்டும் தலையில துண்ட போட்டுவாங்க, பாங்கு சொன்னா தலையில துண்ட போட்டுக்கிறோமா, மத்த டைம்ல சும்மா இருப்பாங்க. இதே நேரத்தில் காய்கறிக்காரன் வீட்டுக்கு வருவான், மீன் வியாபாரி வீட்டுக்கு வருவான், இருந்த வாக்குல அப்படியே வந்து எத்தனை 1 கிலோ எவ்வளவுன்னு கேட்பான். வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே வெளியில வந்து மீன் வியாபாரிட்ட விலை கேட்கும் போது 1 கிலோ மீன் எவ்வளவு சொல்லி அப்படியே கேட்பா.
பாங்கு சொல்லக்கல மட்டும் பாங்கு தானே சொல்லுது, அதுக்கு மட்டும் இஸ்லாம் தலையில துண்ட போட்டு மறைத்துக் கொள்வார்கள். அப்ப இஸ்லாத்தை எங்க வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஏதோ பாங்கு சொல்லக்கல மட்டும், இல்லைன்னா ஒரு ஜுப்பா போட்ட மனிதரை பார்த்தால் மட்டும், இல்லை என்றால் மௌலவியை பார்த்தால் மட்டும், இதைத்தான் இஸ்லாம் என்று இந்த சமுதாயம் நினைக்கிறதே தவிர, இந்த சினிமா கூத்துக்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பற்றி கவலைப்படக்கூடிய சமூகமாக இந்த சமுதாயம் இல்லை. அதே போல வானொலி பெட்டிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த கிழக்கு வாழ் முஸ்லிம் சகோதரர்கள், கிழக்கில் நிறைய முஸ்லிம்கள் செறிஞ்சு வாழ்றாங்களா? கொழும்புலையும் இருக்குது, கிழக்குல தான் கூட. ரேடியோக்கள்ல இப்ப 24 hours நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, எல்லா சேனல்கள்லயும் 24 மணி நேர சேவை ஒளிபரப்பாகிறது. இதுல இரவு நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேடியோக்கள்ல என்ன போடுவான் தெரியுமா? மேக்சிமம் சோகப்பாட்டு. இந்த சோகப்பாட்டுக்கு போன் பண்ணி பாட்டு கேட்கறது யார் தெரியுமா? இங்க இருந்து மாலை நேரத்தில் இரவு பொழுதிலே அழைப்பிலே யார் இருக்கிறார் என்று கேட்பான். ஒரு கவிதையை சொல்லி, இந்த எஸ்டி ரவுப், சாலித்தம்பி ரவுப் என்று சொல்லி ஒரு சைத்தான் இருக்கிறான். எல்லா சேனல்களையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம தான் நடத்துவாங்க. மபுரூக்குன்ற பேர் இருந்துகிட்டு இருக்கிறான். இது மாதிரி இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. ஊடகத்தில் முஸ்லிம்கள், ஊடகத்துல பிபிசில நியூஸ் எடிட்டரா இருக்கிறியா? சினிமாக்காரனா தான் நீயும் இருக்கிற, எங்கேயுமே இல்ல. நீங்க என்ன கேட்பான்? யார் அழைப்பிலே காத்திருப்பது? இரவு 1 மணிக்கு இங்க இருந்து அக்கரைப்பட்டிலிருந்து பாத்திமா உங்களோடு பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். யாரு? அக்கரைப்பட்டில இருந்து, நிந்த ஊர்ல இருந்து, சாய்ந்தமரத்துல இருந்து, சம்மாந்துறையில இருந்து, மாளிகாவத்தில இருந்து, மருதானையில இருந்து பேசுறதெல்லாம் யாரு? பாத்திமா, ஆயிஷா, எல்லாமே பர்வீன், ஷிபா, இந்த முஸ்லீம் பேர்கள் உள்ளதுகள் தான் எல்லாமே பாட்டு கேட்கு. கேட்கிற கூட எப்படி அவனோட கொஞ்சி கொலாவி கேட்டு கேட்கறது தப்பு. அதுல கேட்கும் போது கூட எனக்கு அஜித் பாட்டு தாங்க, எனக்கு ஷாலினி பாட்டு தாங்க, எனக்கு விஜய் பாட்டு தாங்க. நான் கேட்கிறேன், ஒரு ரோஷமுள்ள கணவன் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கலாமா? பக்கத்துல கணவன் இருப்பான், போன் பண்ணி எனக்கு அஜித்ர பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஜித்ர பாட்டு தாங்கம்பா. இவர் பார்த்துக்கிட்டு என்ன கொண்டாட்டி வந்து இன்னைக்கு ரேடியோல பாட்டு கேட்டா, இவருக்கு என்ன வருமே? அவனோட கொஞ்சம் கொலாவினா நாசமா போனாங்கிறதுல விஷயம் என்ன நினைப்பாங்க? ஏண்ட மனை ஊர் முழுக்க சொல்லுவா, போய் நேத்து ராவு 12 மணிக்கு நீங்க கேட்கலையா? நான் சூரியன் எஃப்எம்ல பேசினேன், கேட்கலையா? மபுரு கூட நான் பேசினேன், நீங்க ஒருத்தர் கேட்கலையான்னு கேப்பா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சமுதாயத்துக்கு அனாச்சாரம் என்பதை விட அதில் ஒரு பெருமை இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபியுடைய மனைவிமாரே, நபிகள் நாயகத்துடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுக்கிறான் தெரியுமா? இனித்த கைத்துண்ண ஃபலா தஹ்லான பில் கவுல். நீங்கள் இரையச்சமுடையவர்களாக இருந்தால் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். யார்ட்டையும் பேசக்கூடாது, யாரோடும் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளக்கூடும், உங்களை பத்தி தப்பா நினைச்சிருவான், வேற என்ன உண்டாக்கிக்கிருவான். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நீங்க யாரோடையும் பேசுற நேரத்தில் குலைஞ்சு குலைஞ்சு பேசாதீங்க. ஆனா இந்த சினிமா, சீரியல்கள், பாடல்கள் உருவாக்கிய தாக்கம் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு கணவனை பார்க்கறதுக்கு யாராவது வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம். வீட்டுல இப்ராஹிம் இருக்காரா, வீட்டுல மூசா இருக்காரா, கணவன் பேரை சொல்லி இருக்காரான்னு கேட்ட மனைவி சொல்லுவா, இல்ல அவர் வெளியே போயிருக்கிறாரு. அப்படியா, சரி நான் அப்புறம் வாரேன்னு போனா, அது எப்படி போவிய? வீட்டுக்கு வந்தால் ஒரு வாயை நிலைக்காம போகலாமா? அவனே போவேன்னு சொல்லுவான். இவ எப்படி சொல்லுவா? அதான் வந்துட்டியே, ஒரு காப்பி குடிக்காம போகலாமா, ஒரு டீ குடிக்காம போயிடலாமா? எங்கட மானவனத்துக்கு ஆகுறது. எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க சாப்பிடாம போன்னு சொன்னா எங்களுக்கு அவமானமா இல்லையா? அவனே போறேன்னு நினைச்சிட்டு போக பார்த்திருப்பான். இவ போடுற லந்துல அப்படியா, ஓ அப்படி வேற இருக்குதோ, சரி சரி வந்ததுக்காக ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி டீ குடிக்க. நான் கேட்கிறேன், வந்தவனே போறேன்னு சொல்றானா இல்லையா? போகலன்னா கூட நீ என்ன சொல்லணும்? கட் அவுட் நான்சென்ஸ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வெளியே போய் நீங்க நிக்காத, உன்னோட எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. புருஷன் சாயங்காலம் வரும், சாயங்காலம் வந்து பேசிக்க, அல்லது ரோட்ல வச்சு பேசிக்க. வீட்டுக்குள்ள புருஷன் இல்லாத நேரத்துல நீ வர வேண்டிய தேவையில்லை. ஆனா இந்த சினிமா சீரியல் பார்த்து பார்த்து பார்த்து
இப்ப என்ன ஆயிடுச்சு? வெக்க உணர்வெல்லாம் வெத்து போய் அப்படியே ஒரு விதமான சினிமா மாயையில் மூழ்கி இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, நீ வெக்கப்படாவிட்டால் வேண்டியதை செய்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனா இருந்தா வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது இருக்கணும் அர்த்தம். வெக்கம் இல்லாட்டி ஏதாவது செஞ்சுக்க அர்த்தம். மனுஷனாக இருந்தால், ஒரு முஸ்லிமா இருந்தால் வெட்கம் என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த வெட்க உணர்வு எடுபட்டு போய்விட்டது. காதுகள்ல அப்படியே இயர்போன் அடிச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கொண்டே போகக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பயணம் மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு குழலோசை கேட்கிறது. ஒரு பாட்டு படிக்கிற ஒரு குழல் ஊதக்கூடிய சப்தம் இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கிறது. அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய விரல்களை எடுத்து காதுகளுக்குள் சொருவிக் கொள்கிறார்கள். காதை மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு தான் சென்ற வாகனத்தை வேறு திசையில் திருப்பி விடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு கூட வந்தவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த குழலோசை இன்னும் கேட்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது வந்தவர் சொல்றாரு, இல்லை கேட்கவில்லை. சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து திரும்பி போன வழிக்கு வந்து மீண்டும் பயணத்தை தொடரும் போது சொல்லுகிறார், நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த நேரத்தில் இப்படி ஒரு குழலோசை நபிகள் நாயகத்தின் காதுகளுக்கு எட்டியது. எட்டுகிற நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காதுகளை அடைத்தவர்களாக பயணித்தார்கள். இசை சத்தம் கேட்கும் போது இசை காதுல விழுந்துட கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் இசையை எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறார்கள். காதுகளில் சப்தம் கேட்கும் போது காதுகளை அடைத்துக் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அகமதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகத்துடைய பேணுதலுக்கும் சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய பேணுதலுக்கும் நம்முடைய பேணுதலுக்கும் ஏணி வைத்தால் மட்டுமா? இஸ்லாமிய திருமணங்களை எடுத்துக்கொண்டால், திருமணம் என்று வந்தா கூட பபல் சட்டை தான் மாட்டுவாங்க. 4 பாட்டை போட்டு விட்டா தான் அவங்களுக்கு அடங்க. அதுல வேற கன்றாவி என்ன தெரியுமா? இந்த தமிழ் சினிமா பாட்டுங்கிறது ஒரு ரகம். இப்ப இந்த சிங்கள பாட்டு கொஞ்சம் போட்டுவாங்க பாருங்க, அதுல அந்த டொலோ சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்காது. இதுலயாவது ஏதாவது சொல்றதாவது கேக்கு. அதுல எப்படி பஸ்ஸுக்குள்ள ஏறினா பாக்கல டடக் 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 டடக்னு சத்தம் கேட்க ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி இருக்குமே தவிர போய் சேர்ற வரைக்கும் என்ன சொல்றான்னு தெரியாது. இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. அதை கூட காதுல மாட்டி வச்சுக்கிட்டு இப்ப சிங்கள பாட்டு கேட்கிற ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. தமிழ் சினிமா பாட்டு கேட்டாலே ஹராம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சிங்கள பாட்டு, நீ ஹிந்தி பாட்டு கேட்டாலும் ஹராம் தான். ஹராம்ங்கிறதுக்கு என்ன மொழியா இருந்தா என்ன? இசையோடு தொடர்புபட்டால் ஹராம் என்பது எக்காலத்துக்கும் ஹராமானது, முக்காலத்துக்கும் ஹராமாவே போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த சினிமாவினுடைய தாக்கம், இந்த ஊடகங்களுடைய தாக்கம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் மிகப்பெரியதொரு தாக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருப்பதை கண்கூடாக கண்டு வருகிறோம். நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில், நம்முடைய சமுதாயத்தில் பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறத கேட்டா ஒரு படத்துல வேற சொன்னா போதும். அந்த படம் எது, யாரு நடிச்சா, எப்ப வெளிவந்துச்சு, இசையமைப்பாளர் யாரு, எழுத்தாளர் யாரு, கதாசிரியர் யாரு, இயக்குனர் யாரு, எல்லாத்தையும் இந்த சமுதாயம் பட்டியல் போட்டு சொல்லிவிடும். இதையே ஏலவல் படிச்சு முடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு, இங்க வாமா சூரா பக்ராவுடைய 35வது வசனத்தை கொஞ்சம் சொல்லி காட்டுன்னா சொல்லுவாவா? சொல்ல முடியுமா? இதே ஒரு அட்வான்ஸ் லெவல் இஸ்லாம் பாடத்துல பாஸ் பண்ணிட்டு வந்த பொடியனை கூப்பிட்டு, இங்க வாப்பா சூரா பக்ரா எதுல ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுவாப்போம்னா, சூரா பக்ரா பக்ரா பக்ராமா, பக்ரா தான். பக்ராண்டா பசு மாடு, நீ எரும மாடு. எப்படி ஆயிடுச்சு? பொதுவா அல்லாஹ் பத்தி கேட்போம்ல, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அருமையாக அல்லாஹ்வை பற்றி விவரிக்கிறார்கள். அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா என்று நம்முடைய பசங்களை கூப்பிட்டு அல்லாஹ்டா யாரு சொல்லுப்பா என்று கேட்டா சொல்லுவானா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்மா. எழுவாயை தவிர பயனிலை வரவே வராது. எழுவாய் தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ் கிணை வச்சிராதே என்று சொல்லிட்டு, அல்லாஹ் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை இந்த சமுதாயம் புரிந்திருந்தால் இந்த அனாச்சாரங்களே தேவையில்லை. அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்ல் யாதி பிஹல்லாஹ். அல்லாஹ்டா யார் தெரியுமா? ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள்
வானத்துக்குள் இருக்கிறது, அல்லது ஒரு கற்பாறைக்குள் இருக்கிறது, அல்லது பூமிக்கு அடியிலே இருக்கிறது. எங்கு இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வந்து தருவான். அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. இது அப்படியே யாருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க தெரியுமா? அப்துல் காதர் ஜீலானிக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்குதுல்ல, எடறிப்பட்டு விழுந்தா யா அல்லாஹ்ங்கிறதுக்கு பதிலா நம்ம சமுதாயம் என்ன சொல்லும்? யா முஹித்தீன் அப்படிம்பாங்க. இந்த ரந்தனிகமையோட சம்பந்தப்பட்ட ஏரியா தர்காக்களுடைய ஏரியாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடப்படாது. கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய தாய்மார்கள் வயசாளிகள் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஷேமவுலானா அப்பாங்கட கிருபப்பாட்டை கொண்டு பாம்பே போயிடும் பாங்க. அப்ப பாம்பு போயிடும். உண்மையிலே போகும். எதுக்கு போகும்? மௌலானாட பேருக்கு போறது இல்ல. இவங்க என்ன நினைச்சுவாங்க? ஷே மௌலானா அப்பாண்டா ஷேகு மௌலானா அப்பாண்ட அர்த்தம். ஷேகு அரபி, மௌலானா அரபி, அப்பாங்கிறது தமிழ். வழங்குதா? இந்த ஷேகு மௌலானா அப்பாங்கிற கிருபப்பாட்டை கொண்டு பாம்பே போயிருந்தா பாம்பு பாத்தீங்களா பாம்பு போயிருச்சுமாங்க. பாம்பு அதுக்கா போச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீ பாம்பை பார்த்துக்கிட்டு ஷேகு மௌலானா அப்பான்னு சொன்னதுக்கு பதிலா பாம்பை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னா கூட பாம்பு போயிரும். ஏன் போயிரும்? வேற நம்ம இங்க இருக்காங்களா கொஞ்சம் பேரு, அவங்க பேரை சொன்னா கூட போயிரும். பாம்பு வந்துருச்சு அசாத் சாலிண்டா போயிரும். ஏன் போயிரும்? பாம்புண்டாலே அரவம்னு அர்த்தம். அரவம்ண்டா என்ன? சின்ன சத்தம் கேட்டாலே ஓடி போயிரும் அர்த்தம். நம்ம சமுதாயம் என்ன நினைக்குது? ஷேகு மௌலானா சொன்னா கேட்டா உடனே போயிருது. அப்ப என்ன அளவுக்கு கேட்டா அல்லாஹ்வை பத்தி அடிப்படை விளங்காதனால இந்த அனாச்சாரங்களில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வை பற்றி அடிப்படையை மறந்து விட்டார்கள். அப்துல் காதர் ஜீலானிக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அல்லாஹ்க்கு அருமையா சொல்லிக் கொடுத்தார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்பவன் வானத்திற்குள் ஒரு கடுகு அல்லது அதை விட சிறிய பொருள் இருந்தாலும், பூமிக்கு அடியில் இருந்தாலும், பாறைக்குள் இருந்தாலும் அதை கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அப்துல் காதர் ஜீலானிண்டா யாருன்னு கேட்டு பாருங்க பாப்போம். என்ன சொல்லுவாங்க? அப்துல் காதர் ஜீலானி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அல்லாஹ் வலிக்கு விழும் போது கூட அல்லாஹ்வை கையை பிடிச்சு காப்பாத்தினவர். அல்லாஹ் வலிக்கு விழுந்தானா, இவர் கையை பிடிச்சு பாஞ்சு காப்பாத்திட்டாரு. பாஞ்சு காப்பாத்தின அல்லாஹ் சொன்னானே, யா தஸ்தகீரே, நல்ல வேலைப்பா கையை பிடிச்சு காப்பாத்தின அப்படின்னானா. உடனே இவர் எந்திரிச்சு மேல வாப்பா, உனக்கு தெரியா ஒழுங்கா போ தெரியாதா? யாருக்கு? அல்லாஹ்க்கு. அப்ப அல்லாஹ் அப்துல் காதர் ஆக்கி அப்துல் காதர் அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. என்ன அர்த்தம் கேட்டா அடிப்படை புரியவில்லை. இந்த சமுதாயம் நாசமாய் போயிருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு ஆதாரம் தேவையில்லை. அதே போல இந்த ஊடகங்களில் ஒரு முக்கியமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? செல்போன் கலாச்சாரம். அடிக்கடி பேசப்படுகிற ஒரு முக்கியமான பகுதி. இந்த செல்போன்கள்ல எந்த அளவுக்கு தாக்கங்கள் ஏற்படுகிறது என்றால் ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, மறுப்பதற்கு இல்லை. செல்போன்ங்கிறது எப்படி? ஒரு அருமையான அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆஸ்திரேலியாவில் அண்டார்டிகா கண்டத்தில் இருந்தாலே டயலாக் டவர் அடிச்சிருந்தான்னு அங்கிருந்து இங்க பேசிக்கலாம். அண்டார்டிகாவில் இருந்தா கூட ஆமா கடுமையான பனியா இருக்குது பேசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அலைவரிசையை உண்டாக்கி டெக்னிக்கலாக அருமையான ஒரு கண்டுபிடிப்பை தந்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்பை நலவுக்கும் பயன்படுத்தலாம், கெடுதிக்கும் பயன்படுத்தலாம். போன் பேசவும் முடியும். இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா? கல்யாணத்தை தவிர எல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த செல்போன்ல அந்த அளவுக்கு கொண்டு வச்சுட்டான். அவன் ஆப்பிள்னா இவன் ஆண்ட்ராய்டுமா, திருப்பி இவன் ஏதாவது போட்டா அவன் அதுக்கு பிறகு இன்னொட போடுவான். இந்த அளவுக்கு அதுக்குரிய சாப்ட்வேர்கள் இன்றைக்கு சந்தையிலே கிடைக்கக்கூடிய அளவுக்கு செல்போன்களுடைய தாக்கங்கள் இருக்கிறது. இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? ஒரு சகோதரர், ஒரு தெளிவுக்காக சொல்லுகிறேன், ஒரு சகோதரர் அவருடைய மகளுக்கு திருமணம் பேசுவது தொடர்பாக அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார். திடீர்னு ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு திருமணம் பேசணும் முடியல, மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? நான் என்னத்தை பாக்குறது, அவளே பாத்துக்கிட்டா அப்படின்டாப்ல. ஆனா அவளே பாத்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்னா அவருக்கு செல்போன்ல SMS படிக்க தெரியாது. வாப்பா இருக்கிறார்ல, வாப்பா மாதிரி செல்போன்ல SMS வருமா? SMS படிக்க தெரியாது. அப்ப செல்போன்ல SMS வரும்போது வாப்பா மகள்கிட்ட, குமர்புள்ள மகள்கிட்ட தான் கொண்டு காட்டுவார். மகள் என்ன SMS வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுன்னா மகள் பார்த்துக்கிட்டு வாப்பா கம்பெனி SMS பா. என்ன SMS? கம்பெனி SMS தான். இவள கம்பெனி SMS. யாரு? அந்த டயலாக் கம்பெனி இல்ல, இவளுடைய கம்பெனி SMS. இவர் கம்பெனி SMS. வாப்பா என்ன யோசிச்சிருக்கனே, கம்பெனி SMS ஒரு நாளைக்கு 20 வரும், ஒரு 4 நாளைக்கு 1 வரும், 5 நாளைக்கு 1 வரும், ஒரு நாளைக்கு 20 வருதுன்றத கூட யோசிக்காம ஓ கம்பெனி SMS நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில SMS அனுப்பினது யார் தெரியுமா?
கல்யாணம் கட்டின மருமகன் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி மகளுக்கு அனுப்பின எஸ்எம்எஸ் அது. எப்படி கடைசியில வந்து நான் மாமா மருமகனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன மாமாவாக்கிட்டான். எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமாவாக்கிட்டானா மாமா வேலை செய்ய வச்சுட்டான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த செல்போன்கள் விஷயத்துல கவனஈனமாக இருக்கிறதுனால ஆண்களும் பெண்களும் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா யபீதன்ன ரஜுலுன் இன் இம்ராஅத்தின் ஸய்யிபின், ஒரு கன்னி கழிந்த பெண்ணோடு ஒரு ஆண் தனித்திருக்க வேண்டாம். ஒரு திருமணம் முடிச்ச பெண்ணோட அவன் கணவனாக இருந்தால் இல்லாவிட்டால் மகரமாக இருந்தாலே தவிர தனித்திருக்க வேண்டாம். ஏன் தனிச்சிருக்க வேண்டாம் தெரியுமா? அங்க ஷைத்தான் வருவான். தனிச்சிருக்க கூடாதுன்னா இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல உட்கார்ந்து தனிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப குறைவா இருக்குது. அறிவியல் வளர்ந்த காலம்ல இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவட வீட்டுல இருப்பா, இவன் இவன் வீட்டுல இருப்பான். ஆனா ரெண்டு பேரும் போன்ல கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஏன்னா இப்ப டாப் அப் எல்லாம் ரொம்ப கூடுதலா தர்றான்ல, ஏர்டெல் டு ஏர்டெல் டோட்டலி ஃப்ரீ. எப்படி அதுக்கு அந்த என்னமோ ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கான், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேக்கேஜ் வச்சிருக்கான்ல. இந்த 5 நம்பர்ஸ் பேக்கேஜ், லவ் பேக்கேஜ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. லவ் பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டா டோட்டலி ஃப்ரீயா, நைட்டு முழுக்க பேசு. ஃப்ரீண்டா என்ன, 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டியா, நைட்டு இரவு பூரா உனக்கு ஃப்ரீ தான், வேண்டிய மட்டும் பேசிக்கலாம். காலையில மகள் எலும்பக்குல இப்படி கண்ணை முடிச்சுக்கிட்டு வருவா, மகன் இந்த பக்கமா வரக்குல ஒரு மாதிரியா வரும். அந்த என்ன அர்த்தம்? மகன் தூங்கலையா? தூங்கின பாப்பா, இருந்தாலும் ஒவ்வொரு தூக்கமா. அப்ப மகன் தூங்கினான் அர்த்தம் இல்ல, நைட்டு பூரா கடலை போட்டுக்கான்னு அர்த்தம். என்ன அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, செல்போன்களை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் அசால்ட்டாக இருக்கிறார்கள். புள்ள செல்போன் வச்சிருக்கும், கிளாஸ் போற புள்ள பொடியன் செல்போன் வச்சிருப்பான், படிக்கிற புள்ளைக்கு செல்போன் இல்லாம யாருக்கு செல்போன் இருக்கிறது? வியாக்கியானம் வேற. படிக்கும் பிள்ளைக்கு எதற்கு செல்போன்? உன் பிள்ளைய படிக்க கொண்டே விடணும்னா விட்டுப்பட்டு நீங்க கையோட கூட்டிக்கிட்டு வாங்க. நீங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்குன்னு செல்போன் வச்சிருப்பீங்க. ஆனா யார் யாரோடு யார் யார் தொடர்பு இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியாது. நிறைய பெற்றோர்கள் மிஸ்யூஸ் பண்ற இடம், தவறுதலாக நடக்கிற இடம் இந்த இடம்தான். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தனித்து இருப்பது, ஒரு கன்னிகள் இந்த பெண்ணோடு கூட தனித்திருப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈயாக்கும் வத்துஹூலு அலன் நிசா, பெண்களுக்கு மத்தியிலே நீங்கள் நுழைவதை நான் தடுக்கிறேன். பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை மட்டும் இருக்காளா, நீ அங்க போறதை நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும்போது சஹாபாக்கள், ஒரு அன்சாரி தோழர் எழும்பி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபராய்தல் ஹமுவ, மச்சான பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறா. கேட்கும்போது நபிகள், மச்சாண்டா யாரு? மனைவியினுடைய கணவனுடைய சகோதரர்கள் அல்லது மாமா மச்சாமா இருப்பாங்கல்ல, இவங்களை பத்தி கேட்கிறார். மச்சான பத்தி என்ன நினைக்கிறீங்க? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹமு அல் மவுத், மச்சான் என்பவன் மரணத்துக்கு நிகரானவன். மச்சான் எப்படியா? அவன் தான் மவுத்தேங்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் எப்படி தெரியுமா? மச்சான் வருவான் வீட்டுக்கு, இவன் என்ன சொல்லுவா? மச்சான் என்ற தம்பி மாதிரி, மச்சான் என்ற நானா மாதிரி. மாதிரி தான், நானாவல்ல. தம்பி மாதிரி தான், தம்பி அல்ல. என்ன நினைக்கிறேன்னு, என்ன மச்சான நான் தம்பி மாதிரி நினைக்கிறேன், என்ன மச்சான நான் அண்ணன் மாதிரி நினைக்கிறேன். அண்ணன் மாதிரி நினைச்சுக்க, அது மனசோட இருந்துட்டு போயிடட்டும். உனக்கு எங்க நினைச்சிட்டு போய்க்க. ஆனால் உண்மைப்படுத்த முடியாது. அண்ணன் கிடையாதவன், அவன் மவுத்துக்கு நிகரானவன். ஆனால் இந்த சமுதாயத்தில் மச்சான் உறவுமுறை என்பது இன்றைக்கு அசால்ட்டாக நினைக்கக்கூடிய ஒரு உறவுமுறையாக இருக்கிறது. மச்சானும் மதனியும் உட்கார்ந்து கரம் விளையாடுவாளுவ. விளையாடும் போது உம்மா பாப்பா பார்த்து கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தாண்டா ஜெயிப்ப, மருமகள் தான் ஜெயிக்கும். யாரு? அவளு மாமிர மகளா இருப்பா. கரம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பமே உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? ஒரு வெக்கம் கெட்ட குடும்பம் செய்கிற வேலையா இல்லையா இது? ஒரு ஒழுக்கமுள்ள குடும்பம் இதை செய்யலாமா? இதை சொன்னா நீங்கள் எல்லாம் பழமைவாதிகள். எப்படி? நாம் எல்லாம் பழமைவாதிகளாம், நீங்க புதுமைவாதிகள் இல்ல. இதுல என்ன நியாயம் கண்டீங்க? என்ன நியாயம்? மச்சானும் மதனியும் விளையாடாம யாரு விளையாடுவா? கேள்வி வேற. இதுல இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு தத்துவம் வேற சொல்லுவாங்க. என்ன தத்துவம்?
மச்சான் மதினி என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? திருமணம் முடிக்காமல் 40 நாட்களுக்கு கணவன் மனைவியாக கூட இருக்க முடியும். உருப்பட்ட மாதிரி தான் குடும்பம். தத்துவம் எப்படி? மச்சான் மதினின்னா சாதாரணம் இல்லையா? திருமணம் நிக்காஹ் செய்யாமலேயே 40 நாட்களுக்கு குடும்பம் நடத்த முடியும். இப்படி ஒரு சட்டம் இருக்கும்னா இந்த இஸ்லாத்துல இருக்குமா? முதல்ல ரசூலுல்லாஹ் சாதாரணமாக ஒரு பெண்மணியினுடைய மடியில் தூங்கினார்கள் என்று வரக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் செய்யவில்லை என்று மறுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுவே இருக்குன்னா இது நல்லாவே இருக்குன்றாங்க. எது? இந்த ஒரு கூட்டம் இதுக்கு தனி சீடி, தனி பயான். எப்படி? சமகால முஸ்லிம்களின் இன்றைய பிரச்சனை சூனியம் தான் இன்றைய பிரச்சனை. இதுக்கு தனி சீடி போட்டு நபிகள் நாயகம் படுத்தது சரி, ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணுடைய மடியில் படுத்தது சரிதான், அதை நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் என்று பேசுகிறார்களே, இப்படி செய்திருப்பார்களா? இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணத்தில் இருக்கக்கூடிய நபி இப்படி ஒரு வழியை காட்டுவார்களா? இதையெல்லாம் ஹதீஸ் என்று ஆலிம்களை நம்பும் போது பாமரர்கள் இதை சொல்ல மாட்டார்களா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்துக்கு மத்தியிலே செல்போன்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக மாறி வந்து நிற்கிறது. அது மாத்திரமல்ல, மச்சாங்காரன் வந்து மைனிட போன் நம்பர் கேட்பான். மைனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு தர முடியாது போடான்னு சொல்லிட்டு உமா உட்கார்ந்துகிட்டு வேற யாருமா கேட்டான்? என் அண்ணன் மகன் கேட்டான். வேற யாருமா கேட்டான்? என் தம்பி மகன் கேட்டான். உன் நம்பரை கொடுக்கறதுக்கு அவ்வளவுக்கு பெரிய என்ன கேப்பா? அவளே கொடுக்காட்டி கூட உமாக்காரி வாங்கி கொடுத்துருவான். அந்த அளவுக்கு தான் லெவல் இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த செல்போன்களால் ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? கேம். செல்போன் கேம் வருகிறது இல்ல, அதுல சில கேமுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டுகள் இருக்கும். இந்த கிரிக்கெட் கேம், அந்த கேம், இந்த கேம் போட்டு வச்சிருப்பான். அண்மையில ஒரு கேம் அறிமுகப்படுத்தினார்கள், செல்போன் கேம். என்ன கேம் தெரியுமா? அது ஒரு அந்த விளையாட்டுல ஒரு ஆண் இருப்பார், ஒரு நிறைய பெண்கள் இருப்பார்கள், சிறு பிள்ளைகள் விளையாடும். விளையாடுற இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஆண் அந்த பெண்களை கற்பழிப்பதை போன்று அந்த விளையாட்டு அமைக்கப்பட்டிருக்கும். புள்ள விளையாடும், விளையாடக்களே வக்கர புத்தி சின்ன வயசுல இருந்து அப்படியே குடிகொண்டு வரும். எப்படி வரும்? அதுல ரேப் பண்ணி யாரையாவது கற்பழித்தால் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். எப்படி கேம்? இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நாசமாக்குறதுக்கு செல்போன்களுக்கு உருவாக்கப்படக்கூடிய விளையாட்டுகளில் இது ஒரு ரகமாக இருக்கிறது. இது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. பெற்றோர்களை ஆப்பிள் போன பத்தி தெரியுமா? என்னடா வச்சிருக்கா கேமரா மொபைல் கேப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாப்பா, அதுல இன்டர்நெட் இருக்குமா? இன்டர்நெட்னா என்னடான்னு கேப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாப்பா. அதுல பேஸ்புக் இருக்கு பாப்பா. பேஸ்புக் என்னடான்னு கேப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாப்பா. ஒண்ணுமே எனக்கு தெரியாது, எனக்கு என்னதான்டா தெரியும்? ஒண்ணுமே பாப்பாமாருக்கு தெரியாதான். தெரியாதுதான். காரணம் என்ன? தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை. உமாவுக்கு பேஸ்புக்னா ஏதாவது கடையில் விற்கிற சாப்பாடா இருக்கும் போது இருக்கு, மகன் அடிக்கடி வாங்கி சாப்பிடுறான் போது இருக்கு. செல்போன்ல இன்டர்நெட்டுங்கிறான். இன்டர்நெட்டுக்கு உமா இன்டர்நெட்டுக்கு காசு போடணும், 50 ரூபா தாங்க, இன்டர்நெட் பில்லு முடிஞ்சிருச்சுன்னு கேட்பான். ஏடிசலாத்துக்கு ரீசார்ஜ் பண்ண இன்டர்நெட் பில்லு முடிஞ்சிருச்சுன்னா ஓஹோ இவன் போன் பேசுறதுக்கு ரீசார்ஜ் பண்றான் போது இருக்குன்னு நினைச்சுக்கிறவா. அவன் எதுக்கு ரீசார்ஜ் பண்றான்னு உமாக்கு தெரியுமா? வாப்பாக்கு தெரியுமா? நிறைய பாமர பெற்றோர் அவர்களுக்கு தெரியாது. இந்த மைனஸை பயன்படுத்திக் கொள்கிற நம்முடைய குடும்பத்து இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்வதற்காக இவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதுல இன்னொரு காரியத்தை பார்ப்பாங்க. என்ன காரியம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசுகிற நேரத்தில் நாளை மறுமையிலே நரகத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். கனவிலே என்ன காட்டப்படுகிறது தெரியுமா? ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு மனிதர் கையிலே ஒரு வேல் போன்ற கம்பியை வைத்துக் கொண்டிருக்கிறார். வைத்துக் கொண்டிருப்பவர் அவருடைய கன்னங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கமா கிழிச்சு முடிச்சாருன்னா இந்த பக்கம் வளர்ந்துரும், இந்த பக்கமா கிழிச்சு முடிச்சாருன்னா இந்த பக்கம் வளர்ந்துரும். இப்படியே தண்டனைகள் மாறி மாறி கொடுக்கப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து பயந்தவர்களாக கேட்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் மன் ஹாதானி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த ரெண்டு பேரும் யார் என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது இறுதியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார் பதில் சொல்கிறார்கள், நபிகள் நாயகமே அந்த இரண்டு பேரும் யார் தெரியுமா? அவர்கள் இருவரில்
அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால், காலையிலே எழுந்தவுடன் ஒரு பொய்யை பரப்புவான், மாலை ஆவதற்குள்ளாக அது இந்த முழு உலகத்தையும் வியாபித்து விடும். இன்றைக்கு இந்த செல்போன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில் எழும்பி பல்லு விளக்கினானோ இல்லையோ உடனே ஒரு SMS போட்டு விட்டா, மாலை என்ன 2 ஹவருக்குள்ள திருப்பி அதே SMS இவனுக்கு வரும். இன்னைக்கு ஊருக்குள்ள இப்படியாமே அனுப்பினவனே அவனா தான் இருப்பான். அந்த அளவுக்கு அனுப்பினவனுக்கே ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு 1 9 ஆகி 9 90 ஆகி 90 900 ஆயிரும். அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும்? அவதூறுகளை பரப்புவதற்கு, பொய்களை பரப்புவதற்கு இந்த ஒரு ஊடகம் பயன்படுத்தப்படுகிறது. இதே நேரத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒரு சிறந்த ஒரு ஊடகம். நல்ல முறை நாம ட்விட்டர் SMS வச்சிருக்கோமா இல்லையா? எல்லாருடைய மொபைலுக்கும் SMS கிடைக்கிற மாதிரி SMS சேவை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. இது போன்று நல்லவைகளுக்கும் இதனை பயன்படுத்த முடியும், தீய காரியத்திற்கும் இதனை பயன்படுத்த முடியும். நேற்றைய தினம் நுவரலியா புசல்லாவையில் 13 வயது சிறுவன் ஒருவனும் 16 வயது சிறுமி ஒருவரும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இன்றைய பத்திரிகைகளில் அதுதான் முக்கிய செய்தி. 13 வயது சிறுவன், 16 வயது சிறுமி. 13 வயது சிறுவன் எதற்காக தற்கொலை செய்தான் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லையா? இதே நேரத்தில் 16 வயது சிறுமி எதற்காக தற்கொலை செய்தார் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு 3 அக்காமார் இருக்கிறார்கள். 2 பேர் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். ஒரு அக்கா உள்நாட்டிலே இருக்கிறார், அதே வீட்டிலே இருக்கிறார். தந்தை வயோதிபர், தாய் இல்லை. 16 வயது சிறுமி எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறாள்? வாப்பா குளிக்க போயிட்டாரு. அப்பா குளிக்க போற நேரத்துல வீட்டுல அக்காவும் இல்லாத நேரத்துல தூக்கு போட்டு செத்து போயிட்டா. செத்து போனவன் என்னடா காரணம் தேடி பார்த்தா, கடிதம் என்ன எழுதி வச்சிருக்கிறா தெரியுமா? அக்கா திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டேன். அக்கா திட்டாவான், அதனால தூக்குல போய்கிட்டா. 16 வயசு புள்ள. பரபரப்பான நியூஸ். அப்ப அக்கா எதுக்கு திட்டினா, என்ன காரியம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நீ செல்போன்ல பேசக்கூடாது என்று அக்கா கண்டிப்பாக சொன்னதினால் தற்கொலை செய்திருக்கிறாள். அவ என்ன செய்வா? செல்போன் வச்சுக்கிண்டு அந்நிய ஆண்களோடு அடிக்கடி உறவாடி கொண்டிருந்தாள், மற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தால் அது அக்காவுக்கு தெரிய வருகிறது. இவ்வளவுக்கும் ஒரு மாற்று மத குடும்பத்தை சேர்ந்தவள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்று நினைக்கிறாள். நினைத்து கேட்கும் போது, என்னிடத்தில் நீ கேள்வி கேட்டு விட்டாய், அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். வயசுக்கு வந்துட்டா பெற்றோரும் அப்படித்தான் நினைக்கிறது. ஒரு பையன் வளர்ந்துட்டான்னு சொன்னா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்னு வைங்க, வாப்பா கண்டிக்க மாட்டாரு. ஏன் கண்டிக்க மாட்டாரு? தோளுக்கு மேல பையன் வளர்ந்துட்டான், எப்படி கண்டிக்க முடியும்? பேசுற பேச்சு என்ன? தோளுக்கு மேல வளர்ந்தா கண்டிக்க முடியாதான். அது நம்ம குடும்பங்கள்ல சர்வ சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கண்டிக்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டிக்கிறதையும் ஆம்பளை பிள்ளைய கண்டிக்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குமர பிள்ளை இருக்கிறான்னு வைங்க, அந்த பொம்பளை பிள்ளையோட வீட்டுல யாரு பாசமா இருப்பா தெரியுமா? அந்த வீட்டுல வாப்பாதான் பாசமா இருப்பாங்க, உம்மாவோட பாசமா இருக்க மாட்டா, அவரும் பாசமா இருக்க மாட்டாங்க. பொதுவா பொம்பளை பிள்ளைகள் யாரோட பாசமா இருப்பாங்க? வாப்பாவோட தான் பாசம். இதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளை யாரோட பாசம் தெரியுமா? உம்மாவோட தான் பாசம். கொஞ்சம் மாறி இருந்துக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, ஏதாவது சிகரெட் பிடிச்சிட்டான்னு குற்றச்சாட்டு, வீட்டுக்குள்ள இருப்பான். விசாரணை எப்படி நடக்கும்? நம்ம வீட்டுல வாப்பா இந்த பக்கம் இருப்பாரு, உம்மா அந்த பக்கம் இருப்பாங்க, அங்க பையன் இருப்பான். வாப்பா கேட்பாரு, எப்படி கேட்கணும்? சட்டப்படி எப்படி கேட்கணும்? டேய் ஏண்டா நீ சிகரெட் பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்க மாட்டாரு. எப்படி கேட்பாரு தெரியுமா? ஓம் புள்ள எதுக்கு சிகரெட் குடிச்சான்னு கேளு. யார்ட்ட? உம்மாட்ட தான் சொல்லுவாரு. அவ திருப்பி, ஏய் ஏண்டா சிகரெட் குடிச்ச? நீங்க கேட்டா வாயில இருக்கிற 32 பல்லு முத்து மாறி கொட்டிருமா? கொட்டாது. ஆனா கேட்க மாட்டாரு, தோளுக்கு மேல வளர்ந்துட்டானா. அதனால இவர் வாப்பா அவன் மகன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா? வழங்குதா? அதே மாதிரி இதே குமர் பிள்ளையாண்டான்னு வைங்க, பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணிட்டா. தப்பு பண்ணினா உம்மா என்ன செய்யலாம்? ஏம்மா இப்படி செஞ்ச, என்ன நடந்தது, பிரச்சனையை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்க மாட்டா. என்ன செய்வா தெரியுமா? உங்க புள்ள என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டு சொல்லுங்கம்பா. உனக்கு இவ புள்ள இல்லையோ? எப்படி கேட்பாங்க? உங்க புள்ள என்ன சொன்னாங்கன்னு உனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு முடிய, இவர் உட்கார்ந்துகிட்டு என்னமா செஞ்ச, என்ன விஷயம், அவ ஏதாவது சொல்லுவா, இல்ல வாப்பா அப்படி நடக்கல இப்படி நடக்க, அப்படி நடக்கல இப்படி நடக்க போ அப்படின்றாரு. நேரடியா நீங்க கேட்டா என்ன கேட்க முடியாது. காரணம் என்ன?
வாப்பாவை மகன் பார்க்கும்போது எல்டிடி காரனை பாக்குற மாதிரி பாப்பான், உம்மாவை மகள் பார்க்கும்போது அது கொய்தாக்காரிய பாக்குற மாதிரி பாப்பா. குடும்பத்துக்குள்ள பாச பிணைப்பு இல்லை. அதனால் இவர்களுக்கு மத்தியில் பாசத்தை பகிர்ந்து கொள்ளாத தன்மை இருப்பதனால் பிள்ளை என்ன நினைக்கிறாள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மறைத்துக் கொள்ள பார்க்கிறார். அதனால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், நபிகள் நாயகமே, நான் பாசமாக பழகுவதற்கு நேசமாக பழகுவதற்கு ஒரு நண்பனை கற்றுத்தாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், நபிகள் நாயகமே, நான் பாசமாக பழகுவதற்கு நேசம் கொண்டாடுவதற்கு எனக்கு ஒரு நண்பனை கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முக்க உனது தாய் நாம என்ன கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க, ஒரு நண்பனை சொல்லித்தாங்கன்னா என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாரு, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பத்தி சொல்லுவாரு நினைச்சிட்டு வந்திருப்பாரு. உடனே உம்முக்கண்டத்தோட உம்மாவை நண்பனுங்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு நாம கேட்ட கேள்வி புரியலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி அதே கேள்வியை ரிப்பீட் பண்றாரு. திரும்ப கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக்க உனது தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பன் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது தடவையும் கேட்கிறார்கள், உனது தாய் தான் உனக்கு ஏற்ற நண்பன் என்கிறார்கள். நான்காவது தடவை உன்னுடைய தந்தை என்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, தாய் ஒரு பிள்ளையோடு பழகும் போது ஒரு நண்பனை போன்று பழக வேண்டும். அப்படி பழகினாத்தான் தங்கிட்ட இருக்கிற ரகசியங்களை எல்லாம் யார்கிட்ட கொட்டுவா, ஒரு நண்பன் தான் கொட்டுவாங்க, ஒரு தோழன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பழகிற நேரத்தில் நம்மளோட இருக்கிற ஆசாபாசங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். இது இல்லாதனால மகனை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னா வாப்பா மகன் கூட்டாளியை கூப்பிட்டு கேட்பாரு. ஏன் மகனை பத்தி கேட்க இயலாது, தொடர்பு இல்ல, கூட்டாளியை கூப்பிட்டு உன் ஃப்ரெண்ட் எப்படின்னு கேட்பாரு, என்னடா செய்யறான் என்ன ஏதுன்னு கேட்பாரு. ஏன்னா மகன்கிட்ட கேட்க முடியல. இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தூரமாக்கப்படுவதற்கு காரணம் என்ன, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டமைப்பு பேணப்படவில்லை. நபிகள் பெருமானார் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பவியல் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான தாரக மந்திரமே இதுதான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நரகத்தை பொசுக்கிற நேரத்தில் எதை வச்சு சூடேற்றுவான், கற்களையும் மனிதர்களையும் வைத்துத்தான் நான் நரகத்தை சூடேற்றுவேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த வசனத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, இந்த செய்திகள் அத்தனையும் நம்முடைய குடும்பத்தில் நம்மை மாற்றத்துக்குள்ளாக்க வேண்டும். இஸ்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள் நுழைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் நுழையாத காரணத்தினால், இந்த ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஊடகங்களில் சீரழியக்கூடிய முதன்மை சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, நேரத்தின் மகிமை தெரியவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் மரணித்தவுடன் கேட்கிற கேள்விகளில் அல்லாஹ் தஆலா வைக்கிற கேள்வி என்ன, நேரத்தை பற்றிய கேள்வி முக்கியமானது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஏன் அல்லாஹ் காலத்துல சத்தியம் பண்ணி சொல்றான், மனிதர்கள் நேரத்தின் மகிமை தெரியவில்லை. பொன்னான நேரத்தை வீணாக செல்போன்களிலும் டிவி கேம்களிலும் தொலைக்காட்சிகளிலும் ரேடியோக்களிலும் இணையதளங்களிலும் ஆபாச தளங்களிலும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். கேட்கும் போது பதில் இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே மாட்டிக்கொள்ளுவோம். நாம் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு மறுமையில் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அல்லாஹ்விடத்தில் மனிதன் சொல்லுவானாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் மின் ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் தலைகுனிந்து இருக்கும் போது நீங்கள் பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ்விடத்தில், ரப்பனா அபுசர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா, அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுவார்கள், இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், உன்னுடைய அதாவை கண்கூடாக பார்த்து விட்டோம், நாங்கள் கேட்டு விட்டோம், எங்களுக்கு ஒரு அவகாசம் தந்துவிடு, நாங்கள் உலகத்திற்கு போய் நிறைய நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கெஞ்சி கூத்தான். அல்லாஹ்விடத்தில் மனிதன் கேட்பானாம். எந்த அளவுக்கு கேட்பான் என்று கேட்டால், ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தந்தால்
உயிர் எடுக்கிற நேரத்துல, மரணம் வர்ற நேரத்துல மனசு எப்படி கேட்பானா? லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா எனக்கு கொஞ்ச நேரம் நீ சலுகை அளித்தால் நான் நிறைய சதகாக்கள் செய்வேன், நிறைய தான தர்மங்கள் செய்வேன், உனக்காக தொழுகையை நிறைவேற்றுவேன், அப்படியே இந்த மார்க்கத்துக்காகவே என்னை அர்ப்பணித்து விடுவேன். எப்ப சொல்லுவான் தெரியுமா? மரண தருவாயில. இதுக்கு மேல இல்லன்னு வரும்போது மனிதன் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பானாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் தஆலா அவனுடைய நேர காலம் சங்கமித்து விட்டால், அவனுடைய உயிரெடுக்கும் நேரம் வந்து விட்டால் ஒரு நிமிடம் கூட பிற்படுத்த மாட்டான். கெஞ்சி கதறுவோம், யா அல்லாஹ் ஒரு நிமிஷம் தான், ஒரு மணி நேரம் தான், என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் செலவழிப்பேன், உனக்காக வாழுவேன், தொழுதுகிட்டே இருப்பேன், நோம்பு பிடிச்சுக்கிட்டே இருப்பேன், அனாச்சாரங்களில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி கதறுவோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களை ஒரு முறை அனுப்பி நீங்க கிழிச்ச கிளி போதும் போங்கன்றுவான். என்ன சொல்லுவான்? ஒரு முறை அனுப்பி வச்சோம்ல, நீங்க பட்ட பாடும் கெட்ட கேடும் எங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப வந்ததுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன், இதுக்கு பிறகு அவகாசம் கிடையாது, அவ்வளவுதான் சொல்லி பாபு மூடப்பட்டு விடும், வாசல் மூடப்பட்டு விடும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை விடுக்கிறான். ஆகவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேர காலத்தை வீணாக பயன்படுத்தாமல் இந்த சீரழியக்கூடிய மீடியாக்கள் சேர்ந்து நாமும் சீரழிந்து நம்முடைய பொன்னான நேரங்களை மண்ணாக்கி இந்த உலக வாழ்க்கையிலே நாசத்தை உண்டாக்கி நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக மாறிவிடாமல் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறுகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.